ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலனை பழிவாங்கும் விதமாக 12 மாநிலங்களில் 21 இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்த சென்னையை சேர்ந்த ஐடி பிரிவின் வேலை பார்க்குற இளம்பெண். இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா அகமதாபாத்ல ஃப்ளைட் விபத்து ஏற்பட்டுல இந்த சம்பவத்தை கூட என் காதலன் தான் பண்ணாங்க அப்படிங்கிறது மாதிரி போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த பெண் இப்படி பண்ணாங்க? எதுக்கு அவங்களுடைய காதலன பழி வாங்கணும்னு நெனச்சாங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் ஸ்டோரியா நாம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த பெண்மணி யாரு? எதனால இந்த சம்பவத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது இந்த பெண் சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க எங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில டுலாய்டு யுஎஸ்ஏ என்ற கம்பெனில 2022ல வேலை பார்க்க தொடங்குனாங்க. சரியா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு சீனியர் கன்சல்டன்ட் சொல்லிட்டு ஒரு பணி அவங்களுக்கு குடுத்துருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு சொல்லப்போனா கம்ப்யூட்டர் பத்தி எல்லாமே தெரியும். சகல விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெண். இனி அடுத்தது திவிஷ் பிரபாகர் யாரு? அவரு எங்க உள்ளவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த பெண்ணுக்கு சென்னையை சேர்ந்த இந்த பெண்ணுக்கு திவிஷ் பிரபாகர் மீது லவ் வருது. இப்போ இவங்க சென்னையில வேலை பார்க்குறாங்க. இவங்க பெங்களூர்ல வேலை பார்க்குறாங்க. எப்படி இவங்க மீட் பண்ணி லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணும். அதே மாதிரி அவங்க எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐடி பிரிவுன்னு சொல்லும்போது அவங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கு போவாங்கல்ல. ப்ராஜெக்ட் எங்களுக்கு இந்த கம்பெனில இதெல்லாம் இருக்குது. எங்களுக்கு தாங்க உங்க ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்னிங் மாரி ஒரு 1 வீக்கோ, 2 வீக்கோ அப்படி போவாங்கல்ல. அதே மாதிரி தான் தினம் சென்னையில இருந்து என்ன பண்றாங்கன்னா, பெங்களூருக்கு போறாங்க. அங்கேயும் யாரு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவிஜ் பிரபாகர் அங்க இருக்கிறாங்க. சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரினோ ஜோஸ்வீடாவுக்கு என்ன ஆகுதுன்னா, திவிஷ் மேல ஒரு லவ் வருது. அப்ப லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே டைரக்ட்டா என்ன பண்றாங்கன்னா, திவிஷ்ட்ட போய் சொல்றாங்க, "நான் உன்ன லவ் பண்றேன். நான் உன்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போமா?" அப்படின்னு போய் சொல்றாங்க. உடனே என்ன பண்றாரு, திவிஷ் சொல்றாரு, "இல்ல வேண்டாம். நான் உன்ன லவ் பண்ணல. எனக்கு பிடிக்கல. நான் வேற ஒரு பொண்ண விரும்புறேன். அவங்க கூட கல்யாணம் பண்ண போறேன்." அப்படின்னு டைரக்ட்டா ஓப்பனா சொல்லிட்டாரு. அதே மாதிரி திவிஷ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்றாங்க. இந்த சம்பவம் இவங்களுக்கு தெரிய வருது. இந்த சம்பவம் எப்படி தெரிய வருது அப்படின்னா, எப்படியும் திவிஷ் கிட்ட எப்படி நம்பர் வாங்கியிருப்பாங்க. நம்பர் வாங்கி பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அப்ப திவிஷ் கல்யாணம் பண்ணும்போது ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க. இது இவங்களுக்கு தெரிய வருது. இத பார்த்து ரினோ என்ன பண்றாங்கன்னா, அ கடுப்பாகுறாங்க. "இவன ஏதாவது பண்ணணும். நம்மள வேண்டாம் சொல்லிக்கிட்டு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்றானே!" அப்படின்னு சொல்லிட்டு இவன சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அதே மாதிரி தான் ஒரு பிளான் வெடிகுண்டு மிரட்ட. எப்படி பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 12 மாநிலங்கள்ல 21 இடங்கள்ல வெடிகுண்டு மிரட்டல் பண்ணியிருக்காங்க. அதாவது ரினே பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது போலி மெயில் ஐடி. யாருக்கு பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லவ்வர் திவிஷ். திவிஷ் பேர்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு போலி மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிட்டு, வெடிகுண்டு மிரட்டல் பண்றாங்க. அது எப்படி? அவங்க போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அவங்க பேர்ல போடுறாங்கன்னு சொல்லிட்டு லொகேஷன்லாம் தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தோன்ற விஷயம் தான். இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி ஓரளவுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, அத போலி மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி, என்ன பண்றாங்கன்னா, விபிஎன் மூலமா விபிஎன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். அது மூலமா என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு இடங்கள்ல வெடிகுண்டு மிரட்டலுக்கு மெயில் அனுப்புறாங்க. சரியா? அதாவது அத விபிஎன் போடும்போது, இப்போ ஒரு இடத்துல இருந்து விபிஎன் போட்டு மெயில் அனுப்புறாங்கன்னா, அவங்க வேற எங்கேயோ இருக்கிறது மாதிரி காட்டும். சரியா? அந்த மாதிரி பண்றாங்க. கிட்டத்தட்ட அகமதாபாத்ல உள்ள பல இடங்கள்ல இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் பண்ணியிருக்காங்க. அ எந்த இடங்கள்ல முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்துல அகமதாபாத்ல கூட இப்ப ரீசென்ட்டா ஃப்ளைட் விபத்து ஏற்பட்டுல, அது கூட தான் அது எல்லாத்தையுமே திவிஷ் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மெயில்ல போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள அகமதாபாத்ல உள்ள நரேந்திர மோடி மைதானம் அதுலயும் வெடிகுண்டு இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டல் பண்ணியிருக்காங்க மெயில் மூலமா. பள்ளி, கல்லூரிகள் உட்பட பல இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததாட்டு இப்படி மொத்தம் 12 மாநிலங்கள்ல 21 இடங்கள்ல வெடிகுண்டு மிரட்டல் பண்ணியிருக்காங்க. சரி, எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் விட்டுட்டாங்க. இது சும்மா ஒரு ஃபேக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இதான் அந்த மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. இது அவங்களுக்கு வந்து எப்படி இது கோபம் வந்துச்சு, எப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அகமதாபாத்ல ஒரு தனியார் பள்ளிகள்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க வெடிகுண்டு இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. மிரட்டுனதுல தான் என்ன ஆச்சுன்னா, இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து கோபம் ஏற்பட்டுச்சு. அப்ப நம்ம இத கண்டுபிடிச்சே ஆகணும். இது யார் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அதுலருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து பயப்படாதீங்க. இது ஒரு ஃபேக் நியூஸ் தான் அப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்த பக்கம் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் வந்து தேடாத இடமே கிடையாது. என்ன பண்றாங்க, இது யார் பண்றாங்க? என்ன பண்றாங்க? அப்படி சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. சரியா? எப்படி இந்த ரினோ மாட்னாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரினோ வந்து மாட்றது வாய்ப்பே கிடையாது. என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபேக் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி விபிஎன் மூலமா ஒரு டாப் சர்வர் சொல்லி ஒண்ணு உண்டு. அத வந்து பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நெறைய கிரியேட் பண்ணி அ எல்லாத்தையுமே வந்து மிரட்டுவாங்க. இதுவே போலீஸாருக்கு வந்து ஒரு சவாலாவே இருந்திருக்கு. அவங்க தேடுறாங்க, தேடுறாங்க, தேடுறாங்க. ஐயோ! நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோமே! அப்படி சொல்லிட்டு ஒரு சவாலா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படி மாட்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரினோ என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபேக் மெயில்லாம் பயன்படுத்துறதுக்காக ஒரு தனியா ஒரு கம்ப்யூட்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? அதுல மட்டும் தான் அந்த ஃபேக் மெயில் மட்டும் தான் இருக்கும். வேற எதுவும் இருக்காது. அதுல மூலமா தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே வந்து மிரட்டல் குடுப்பாங்க. அப்ப அதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த மாதிரி ஃபேக் மெயில் வந்து யூஸ் பண்ணும்போது, அதுல அவங்களுடைய ஒரிஜினல் மெயில வந்து அதுல போட்டுட்டாங்க. ஓ ஓ போட்டுட்டாங்க. இத வந்து என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சைபர் கிரைம் மூலமா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, இது வந்து இந்த ஐடி வேற எங்கேயாவது யூஸ் ஆகுதா அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த ரெனோவோட ஒரிஜினல் கம்ப்யூட்டர்லயும் அந்த மெயில் இருந்திருக்குது. அந்த மெயில்லயும் வந்து இது வந்து யூஸ் ஆயிருக்குது அப்படி வந்து கண்டுபிடிச்சு, அப்ப இந்த பொண்ணு தான் இது எல்லாமே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எடுக்குறாங்க. சைபர் கிரைம் என்ன பண்றாங்கன்னா, ஆ ரினோ வந்து எல்லாத்தையுமே அவங்களுடைய மெயில் ஐடி எல்லாத்தையுமே ஐபி அட்ரஸ் வச்சு எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறாங்க. ரினோ வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன மெயில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, எங்கெங்க மெயில் போட்டிருந்தாங்க எல்லாத்தையுமே எடுக்குறாங்க. எதனால எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் வேணும். கண்டிப்பா ஒருத்தங்கள அரெஸ்ட் பண்ண போகும்போதுனா, இது என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி எல்லா ப்ரூஃபையும் எடுத்து அடுத்தது இவங்கள வந்து கைது பண்றாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஆதாரமா அவங்க டைரக்ட்டா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த பிளேஸ்க்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் வந்து எல்லா ஆதாரத்தையும் வந்து காட்டுறாங்க. காட்டுனது மட்டும் இல்லாம, அது யார் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத் குற்றப்பிரிவு இணை ஆணையர் ஷரத் சிங்கல் தலைமையிலான காவல்துறை குழு என்ன பண்றாங்கன்னா, அங்க போயி உங்க மேல நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. இந்த சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்கள கைது பண்ணி டைரக்ட்டா என்ன பண்றாங்கன்னா, அங்கேயே கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் விசாரணை நடத்துவாங்க. விசாரணை நடத்தும்போது, எதனால இப்படி பண்ண? என்ன காரணம்? இந்த மாதிரி 12 மாநிலங்கள்ல 21 பிளேஸ்ல வந்து பண்ணியிருக்கியே! அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் கேள்விக்கு மேல கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரினோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் வந்து ஒரு பையன வந்து லவ் பண்ணேன். பெங்களூர்ல உள்ள ஐடி கம்பெனில உள்ள திவிஷ வந்து லவ் பண்ணேன். நான் வந்து லவ் பண்றேன். உன்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்னு வந்து சொன்னேன். அவன் நான் முன்ன லவ் பண்ணல. எனக்கு பிடிக்கல. நான் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்லி கல்யாணம் பண்ணிட்டான். உடனே ரீனா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இது பிடிக்கல. அதனால இவன் பழி வாங்கணும். இவன வந்து அ எ என்ன தவிர இவன் வாழக்கூடாது. வேற யார கூடயும் வாழக்கூடாது. அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த சம்பவத்த நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரினா என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகிட்ட வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து சொல்றாங்க. இந்த சம்பவத்த குறித்து என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு அந்த பையன லவ் பண்ணியிருக்கா. அதாவது ஒன் சைட் லவ். அந்த பையனுக்கு இது இவ்வளோ பிடிக்கல. இருந்தாலுமே வந்து சரி அப்ப அந்த பொண்ணு சரி பிடிக்கலன்னா விட்டுட்டு போ. நான் வேற ஒரு பையன லவ் பண்றேன். இல்லன்னா கல்யாணம் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒதுங்கியிருக்கலாம். அவன் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான்னா, அவன் வாழக்கூடாது. இவன ஏதாவது பண்ணணும்க்காகவே இந்த மாதிரி ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி 12 மாநிலங்கள்ல 21 இடங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெடிகுண்டு மிரட்டல் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த பையனோட பேர்ல. அப்போ இந்த மாதிரி பொண்ணுங்கள என்னதான் பண்ணணும்? ஒரு பையன் வேண்டாம் சொல்லியாச்சுன்னா, தனி லைஃப பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இல்லன்னா வேற ஏதாவது பண்ணணும். இப்படி வெடிகுண்டு மிரட்டல் மாதிரி பண்ணி, மக்கள் எல்லாமே பீதியில வைக்கிறது, இது ஒரு சும்மா விட்றக்கூட விஷயமே கிடையாது. கண்டிப்பா போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த பொண்ணுக்கு தக்க தண்டனையும் குடுத்தே தீரணும்னு நான் சொல்லியே ஆவேன். ஏன்னா, இந்த பொண்ணுக்கு குடுக்குற விஷயம் பார்த்துட்டு, மத்த யாருமே இந்த உலகத்துல யாருமே இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே கூடாது. அந்த அளவுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு தண்டனை குடுக்கணும். இப்போ இந்த வீடியோ பத்தி, இந்த பொண்ணு இந்த மாரி சம்பவம் பண்ணியிருக்குல்ல,
இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மக்களாகிய உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.